இங்கே வெறும் 50,000 ரூபாய் இருந்தால் போதும். 50,000 போதும். 50,000 ரூபாய் இருந்தால் போதும், இடம் வாங்கிடலாம். அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு 5 இயர்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரேட்டு ஒரு 15 லட்சம் ரூபா லேண்ட் அப்படின்னா, இது இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது ஒரு 30-40 லட்ச ரூபா போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்கும். இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி குடி வரலாம். 25 அடியில் தண்ணி நல்லா இருக்கும், வாட்டர். 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது, இந்த வண்டி வெஹிக்கல் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் வந்து மிட் நைட்டில் கூட வண்டி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஆன் ரோட்லேயே நம்ம வந்து லேண்டு வாங்கும்போது நீங்கள் வந்து ஷாப் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆன் ரோட் சைட் எப்பயுமே வந்து டெவலப்மெண்ட் ஆகும். வணக்கம் நேயர்களே, உங்க கையில 50,000 ரூபாய் இருந்தா போதும், செங்கல்பட்டுல ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பக்கத்துல ஆன் ரோட்லயே ஒரு வீட்டு மனைக்கு நீங்க சொந்தக்காரர் ஆகிட முடியும். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற அசர்ட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட கிரீன் பார்க் மனைப்பிரிவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும், ஆன் ரோட்ல வீடு அல்லது ஷாப் கட்ட இடம் தேடிட்டு இருக்கவங்களுக்கும் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்ட் திரு தேவானந்தன் அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஆன் ரோட்லேயே ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. எஸ். நம்ம சைட்டுக்கு கரெக்டாக எப்படி வரணும் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது. இங்கே சைட் வழியாக பஸ் இருக்குது. சைட் வழியாக ஆன் ரோட்டில் இங்கேயே பஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது. ரெகுலராகவே இருக்குது. நிறைய எங்கே சார் போகுது? செங்கல்பட்டுலேருந்து உத்திரமேரூர் வரையும் போகுது. உத்திரமேரூர் வரும்போது லோக்கல் மெய்யூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட போகுது. ஓகே. 2 விதமான பஸ் இருக்குது. இங்கே சைட்டு வாசல்லே பஸ் நிற்கும். இங்கேயே நீங்கள் நம்ம ஜிபி அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இங்கே நிறுத்துறாங்க. இங்கே நிப்பாட்டுறாங்க. அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸு 6 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பக்கத்தில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு வருது. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து கொண்டு வராங்க. அதுக்கு அங்கேருந்து நம்ம கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு வரோம். ஓகே சார். சார், இப்போ நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடுவாங்க. நம்ம சைட்டு வந்து ஆன் ரோட்டில் தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சைட்டு வந்து எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்கும்? இந்த ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது லோ பட்ஜெட்டில் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னாவே வந்து லோ பட்ஜெட்டில் கம்மியான விலையில் இடத்த மனையை வாங்கிட்டு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு 5 இயர்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரேட்டு ஒரு 15 லட்ச ரூபா லேண்ட் அப்படின்னா, இது இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது ஒரு 30-40 லட்ச ரூபா போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்கும். அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்பயுமே லோ பட்ஜெட்டில் இடத்த வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்ரு. ஓகே. சார், நம்ம அடுத்து நம்ம சைட்டுக்குள்ளே போயிடலாம். சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு சார்? மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? என்னென்ன சைஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது? இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. நம்ம வந்து மொத்தம் 200 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட். 1000 ஸ்கொயர் ஃபீட். 600 800 கிடையாது. இல்லை, நம்ம வேணால் சப்டிவிஷன் பண்ணி தரோம். கேட்குறவங்களுக்கு சஜஷன் கேட்குறாங்க. எனக்கு வந்து என்னோட பட்ஜெட் சப்டிவிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னா, லோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியான சைஸில் வேணும், சப்டிவிஷன் பண்ணி தரோம். சார், என்னென்ன ஃபேஸிங்லாம் பிளாட் அவைலபிளாக இருக்குது? எல்லாமே நார்த் ஃபேஸிங் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், எல்லா ஃபேஸிங்கும் இருக்குது. கார்னரும் இருக்குது. சைட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேயே பெரிய ஆர்ச்சி கொடுத்துருக்கீங்க. ரோடு நல்லா அகலமாக கொடுத்துருக்கீங்க. என்ன சைஸ்லேருந்து ரோடு கொடுத்துருக்கீங்க? உங்களோட அமினிட்டிஸ்லாம் சொல்லுங்களா? சைட்டில் சுற்றி வந்து 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் எல்லா ரோடும் வந்து கான்கிரீட் ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம். சைட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் போட்டு ஒரு 2 சைடு ஆர்ச் போட்டு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்டு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்கள் சைட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து சைட்டு வந்து கொஞ்சம் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்கோம். அம்யூனிட்டிஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்கூல் சைல்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இடம் ஒதுக்கியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்க்கு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து சைட்டில் வந்து இந்த சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணிக்கலாம், இல்லை வீடு கட்டி குடி வரலாம் அந்தளவுக்கு. ஏன்னா இபி கனெக்ஷனும் கொடுத்தாச்சு உள்ள. இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி குடி வரலாம். 25 அடியில் தண்ணி நல்லாயிருக்கும். வாட்டர் அப்படியே குடிக்கலாமா சார்? ஆமாம், தண்ணி குடிக்கலாம். எதுவும் வந்து ஆர்ஓலாம் போடணும்னு அவசியம் இல்லை. வாட்டர் நல்லா இருக்கும், பியூராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது சால்ட் வாட்டர்லாம் கிடையாது, அருமையான தண்ணி இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற தண்ணி கூட நீங்கள் வந்து நம்ம போர் போட்டு வச்சுருக்கோம், குடிச்சு பார்க்கலாம் மக்கள். இது வந்து அருமையான ப்ராஜெக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து ஒரு மனை வாங்கினீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல க்ரோ இருக்கும். சைட் வந்து ஆன் ரோட் சைட் இல்லையா? இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும்? இது ஆன் ரோடு சைட்டுன்றதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது, இந்த வண்டி வெஹிக்கல் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் வந்து மிட் நைட்டில் கூட வண்டி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்.
ஆன் ரோடில் இருக்கும்போது நாளைக்கு இங்கே ஆன் ரோட்லேயே நம்ம வந்து லேண்டு வாங்கும்போது நீங்கள் வந்து ஷாப் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆன் ரோட் சைட் எப்பயுமே வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகே சார். சார் நம்மகிட்ட கமர்ஷியல் பிளாட்டும் அவைலபிளாக இருக்குதா? கமர்ஷியல் பிளாட் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே கமர்ஷியல்? ஆமாம், ஃப்ரண்ட் ஃபுல்லாக கமர்ஷியல் தான். ஒரு டீ ஷாப்போ இல்லாட்டி டீ ஷாப்போ ஹோட்டலோ எதுவும் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ செங்கல்பட்டில் வந்து நிறைய பேர் சைட் போட்டிருக்காங்க. நம்ம அங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம சைட்டோட ப்ளஸ் பாயிண்ட் பற்றி சொல்லுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ரோடு சைட்டு. இது ஆன் ரோடு சைட்டுன்னும் போது வந்து ஆன் ரோடு என்றைக்குமே வந்து வேல்யூடு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு அடுத்து பேரல் ரோடு. இது ஜிஎஸ்டிக்கு அப்படியே பேரல் ரோடு. இது ரெண்டாவது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து செங்கல்பட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் நம்ம மினிட்ஸில் போயிடலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து கிளம்பாக்கம் மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வராங்க, பெரிய பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வராங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு இன்னைக்கு மாநகராட்சி ஆயிடுச்சு. இந்த மாநகராட்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போது வந்து இதெல்லாம் வந்து மாநகராட்சிக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 10 வழி சாலை, அதாவது மீஞ்சூர்லேருந்து பூஞ்செட்டி மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு 10 வழி சாலை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க்கு. ஆமாம். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸில் போகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து குறைஞ்சது ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கிட்ட ஸ்கொயர் ஃபீட் விற்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. பெரிய டெவலப்மெண்ட் டெஃபினட்டாக இருக்குது. ஏன் அப்படி என்ன காரணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ரோடு சைட்டு செங்கல்பட்டு வரைக்கும் இன்றைக்கி வந்து இடம் கிடைக்கல. அந்தளவுக்கு நல்லா வளர்ச்சி ஆகிடுச்சு. சென்னை மாநகராட்சி லெவலுக்கு வந்துருச்சு செங்கல்பட்டு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கி போடும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்து ஊரப்பாக்கமே டிஸ்டன்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் சிட்டியாக இருக்குது. அதே மாதிரி நீ செங்கல்பட்டு வரைக்கும் நல்ல சிட்டியாக இருக்குது. ஒரு ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, அப்புறம் வந்து காலேஜ் ஃபெசிலிட்டி, ரோடு ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி இருந்தாவே அங்கே எல்லாருமே வாழக்கூடிய ஒரு சிட்டியாக மாறிடும். சார், நான் வரும்போதே பார்த்தேன் நம்ம சைட்டுக்கு வர்ற வழியிலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. நம்ம ஏதாவது ஸ்கூல் பற்றி சொல்லுங்களா? ஸ்கூல் காலேஜ்லாம் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டாளர் காலேஜ் இருக்குது. ஆமாம். அப்புறம் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது காலேஜஸ்ஸு. இதுதான் அது இல்லாமல் ஸ்கூல் வந்து சாய் வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல், சிபிஎஸ் ஸ்கூல் வந்து அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் நீங்கள் நடந்தே போகிற தூரத்தில் இருக்குது. நம்ம சைட்டில் நடந்தே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சார், நம்ம சைட்டு வந்து ஆன் ரோட்டில் தான் இருக்குது. உள்ளே வந்து வீடு கட்டி கண்டிப்பாக குடியேறலாம். நல்ல லொக்கேஷன்னா நீங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறீங்களா? கஸ்டமர் வந்து சாய்ஸ். அவங்க எனக்கு வந்து கட்டி கொடுங்க அப்படின்னா நம்ம கம்பெனி சைட்லேருந்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம கட்டி கொடுப்போம். சரி, இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மகேந்திரா வேல்டு சிட்டி, அது இல்லாமல் செங்கல்பட்டு சரௌண்டிங்கு, குடாஞ்சேரி, இந்த மாதிரி லொக்கேஷனில் மதுராந்தகம், இந்த மாதிரி லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டிவனத்துலேருந்து சென்னைக்கு டெய்லி ஆஃபீஸுக்கு வேலைக்கு இருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயினில் வராங்க. ஆமாம். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ட்ராவல் டைமே அவங்களுக்கு 3 hours மேலே ஆகிடுது. இப்போ இந்த லொக்கேஷனில் அவங்க இடம் வாங்கிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து நியராகவே அவங்க நிறைய இப்போ வந்து ட்ராவல்லே நிறைய ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களால ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆமாம். அப்போது இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி ஒரு வீடு கட்டி குடியிருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மகேந்திரா வேல்டு சிட்டியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 minutesல ஆஃபீஸ் போயிடலாம். டிராஃபிக் இருக்காது மேக்ஸிமம். அப்போ வந்து இமீடியட்டாக போயிடலாம், ஒரு ஓன் வெஹிக்கிள்லே போயிடலாம். ஆமாம். முக்கியமாக வந்து பொல்யூஷன் ஃப்ரீ. ஆமாம், காற்றோட்டமான இடம் இது. ரெண்டாவது உங்களுக்கு இமீடியட்டாக ஆக்சசரிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து எங்கள் லோக்கலில் போக முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு ரெண்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மாதம் 10K கொடுக்குறீங்க, 10,000 ரூபா வாடகை கொடுக்கணும்னா இப்போ சொந்தமாக நீங்கள் வந்து ஒரு 15,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்த வாங்கி வச்சா கூட அது உங்களுக்கு என்றைக்குமே சொத்து. இப்போ வாடகை கொடுக்கும்போது அது ரிட்டர்ன் வர போகிறது இல்லை. இதே நீங்கள் ஓன் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது 20,000 ரூபா கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் மாதம். அது வந்து என்றைக்குமே அது வந்து உங்களுக்கு அது சொத்தாகவே மாறும். அந்த வாடகை கொடுக்க அமௌண்ட்ல வந்து நம்ம லோன் போட்டு வீடை வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு போயிடலாம். அது என்றைக்குமே உங்களுக்கு சொத்து. வாடகை கொடுக்குறத விட இந்த மாதிரி சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது பெட்டர்ன்றது என்னோட விஷயம். ஓகே சார். சார், நம்ம அடுத்து வந்து ப்ரைஸுக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸில் கொடுத்துருக்கீங்க லேண்டு? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 3 கேட்டகரியில் ப்ரைஸ் கொடுக்குறோம். ஆன் ரோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 1800 ரூபா பண்ணுறோம். அதாவது கமர்ஷியல் பிளாட் எல்லாமே 1800.
40 அடி ரோட்லேயும் 30 அடி ரோட்லேயே ப்ளஸ் வந்து கார்னர் பிளாட் எல்லாமே வந்து 1600 பண்ணுறோம். 1600. ஆமாம், 600 பண்ணுறோம். மற்றபடி நார்மல் பிளாட் எல்லாமே 1500. மினிமம் 1500. 1500. சார் நம்ம சைட்டில் வந்து ஒரு பிளாட் வாங்குறதுக்கு வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து டவுன் பேமெண்ட்டாக மினிமம் எவ்வளோ அமௌண்ட் கேஷ் அவங்க வச்சிருக்கணும்? இங்கே வெறும் 50,000 ரூபாய் இருந்தால் போதும். 50,000 போதும். 50,000 ரூபாய் இருந்தால் போதும், இடம் வாங்கிடலாம். இடம் வாங்கிடலாம். பேலன்ஸ் லோன் எவ்வளோ சார் மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம வந்து 95% வரையும் லோன் பண்ணி தரோம். எல்லா பேங்க்லையும் பண்ணி எல்லா பேங்க்லும் பண்ணி தரோம். நீங்களும் இந்த மனைப்பிரிவுல வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.